Hi guys, welcome back to the channel Gizboard Tamil. So இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எதோ ஒரு பார்த்தீங்கன்னா நாய்ஸோட நம்ம ஃபோர்ஸ், ஸோ நாய்ஸ் ஃபிட் ஃபோர்ஸ் இந்த வாட்சோட நம்ம ஒரு யூசர் ரிவ்யூ மற்றும் ஒரு சின்ன அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் நான் சுமார் ஒரு 1.5 months 1 month நான் இந்த வாட்சை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த வாட்சோட யூசர் ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் இப்போ ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888, அதாவது 2000 ரூபாய் கிட்டே இருக்குது. இது லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 rupees. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்லேருந்து இப்போ 2000 ரூபாய் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸ் டவுன் ஆனதால் தான். ஸோ இப்போ திருப்பி 2000 ரூபாய் வச்சிருந்தாலும் நிறைய பேர் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்புறேன். ஸோ ஓகே கைஸ், விதோ வேஸ்ட்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டான ஒரு கிராஃபிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வீடியோட லேட்டர் பார்ட்டில் வர, பட் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஒரு டீசென்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளோட வாட்ச் தாங்க வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் ஓரம் வச்சுட்டு ஸோ நம்ம வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு கவரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெறும் நம்ம அந்த மாடியூல் மட்டும் மேலே தெரிகிற மாதிரி. ஸோ இந்த வாட்ச் நம்ம இப்படி வெளில எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஷார்ட்டாக. ஸோ வாட்ச்க்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜிங் கேபிள் மற்றும் சார்ஜிங் மாடியூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் தாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஒரு நம்ம ஜஸ்ட் இன்னும் மேலே வந்து நீங்கள் வச்சுட்டாவே போதும், ஈஸியாக சார்ஜ் ஆகிக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி சார்ஜிங் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க இந்த சார்ஜிங் மாடியூல். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இது வந்து அந்த ஒரு மேக்னெட்டிக்கில் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக நம்மளுக்கு யூஸ் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி வரைக்கும் வருதுங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரம் வச்சுட்டு இந்த வாட்சை பற்றி இன்டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, இதான் நம்மளோட வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர்ஸ் டைப்போட வந்திருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 2-3 கலரில் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்பிளேல போடுறேன். ஸோ இப்போ இது வந்து சுவிச் ஆஃப் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிப்போம். ஸோ இந்த வாட்சோட பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ், நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 4 days வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக வருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கன்சோல் வேணுமோ அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கன்சோல் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா இது நாய்ஸ் ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்சில் பண்ணுற மாதிரி இதில் வந்து உங்களால் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ண முடியும், உங்கள் ஹார்ட் பிரேக் கவுண்ட் பண்ணிக்க முடியும், அதேமாதிரி SO2. ஸோ அந்த பேசிக் விஷயம்லாம் வந்துடும். இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்னால் இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் கேமரா எடுத்துக்க முடியாது. ஸோ உங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எல்லா வாட்சில் கொடுக்குற மாதிரி அந்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், ஸ்லீப்பிங் மானிட்டராக இருக்கட்டும், எக்ஸசைஸ் மானிட்டராக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மோட் பிறகு உங்களுக்கு பிளென்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து மியூசிக் ப்ளே பண்ண முடியும், மெசேஜஸ் பார்த்துக்க முடியும். அதாவது நீங்கள் மெசேஜஸ்னால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ அது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மெசேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு மெசேஜ் தான் வரும், அதாவது யார்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலாக தான் இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிக்கிறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி இருக்கும், ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 550 பீக் பிரைட்னஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஸோ வெயிலில் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு க்ளீனாகவே விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸியான ஒரு டிஸ்பிளேனால உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து ஈஸியாக பதிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் தந்துடுறாங்க. ஸோ வாய்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷனில் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது எடுத்துக்குது. ஸோ IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிறப்பான விஷயம் தான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இது பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days கம்ப்ளீட்டாக வரும் அப்படின்னு சொல்லி. பட் வித்தவுட் கனெக்டிங் தட் ஆப் கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 7 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வரும். அடுத்தது இந்த வாட்சோட டிஸ்அட்வான்டேஜ் பக்கம் வருவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்ச் நம்மளுக்கு வந்து ஆஃபில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம கையில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து லைட்டாக இப்படி திருப்பினாவே நம்மளுக்கு டிஸ்பிளே தெரியணும். பட் இந்த வாட்சில் உங்களுக்கு வந்து 2 வாட்டி நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வாட்டி இப்படி பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம டைம் பார்க்கணுன்னா நம்ம கை திருப்பினாவே டைம் காட்டணும். பட் இதில் வந்து நம்ம 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதில் காட்டாது. மற்றபடி அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24/7 உங்களுக்கு வந்து ஹெல்த் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே டீசென்ட்டாகவே பண்ணுதுங்க. ஓகே, வீடியோட கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஃபைனலாக இந்த வாட்ச் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. இது லான்ச் ஆகும்போது 10,000 rupeesக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போது ஒரு 2000 rupees ஆஃபரில் இந்த வாட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் ஆன்லைனில் வந்து வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. இதேமாதிரி வேறு ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சந்தோஷ் சைனிங் ஆஃப். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.